ஒரு நபர் ஒரு பெரிய ஜூவை உருவாக்கிட்டு அதோட என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா $3 வைக்கிறாரு. ஆனால் ஒருத்தருமே வரவே இல்லை. சரி ப்ரைஸ் அதிகமாக இருக்க வரலன்னு சொல்லிட்டு $10 வச்சாரு. அப்போ கூட யாருமே வரல. சரி என்னடா பண்ணுறது தெரியாமல் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டார். மொத்த கூட்டம் உள்ளே வந்துருச்சு. உள்ளே எல்லாரும் வந்தோடனே இவர் என்ன பண்ணாருன்னா பொறுமையாக போயிட்டு அந்த ஜூவோட கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு சிங்கத்தை புலியெல்லாம் ஃப்ரீயாக விட்டார். இதுக்கப்புறம் யாரெல்லாம் வெளியே போக விரும்புகிறீங்களோ எக்ஸிட் ஃபீயாக சொல்லிட்டு ஒரு $500 பே பண்ணிட்டு வெளியே போகலான்னு சொல்லும்போது அந்த ஜூவில் இருக்க மொத்த பேருமே பே பண்ணிட்டு வெளியே போனாங்க. அண்ட் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம ஃப்ரீ நினச்சிட்டு இருக்க பல விஷயங்கள் பார்த்தோன்னா ஃப்ரீயே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு பலியாடாக இருப்போம், இல்லை நம்மளோட அட்டென்ஷன் அதுக்கு பலியாட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபே எடுத்துக்கோங்க. யூடியூப் அப்போதுலேருந்து இப்போ வரையும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் எப்படி அவங்க பில்லியன் கணக்காக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க? காரணம் நம்மளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறாங்க. அட்டென்ஷனை கிராப் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிஸோட கார்பரேட்டோட வந்து கொலாபரேட் பண்ணி வேறு லெவல் ஆடை வந்து ரன் பண்ணி மேக் பண்ணுறாங்க ப்ராஃபிட். ஸோ அப்படி இருக்கும் போது இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃப்ரீ சீப் இந்த மாதிரினா போய் விழுந்துடாதீங்க. அண்ட் முக்கால்வாசி டைமில் உங்களுக்கு எது நல்லாயிருக்கும் தாண்டி உங்களுக்கு எது நல்லதுன்னு சொல்லிட்டு சூஸ்